ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம விஜய்க்கு காவேரி சாப்பாடு ஊட்டி விடுறத பார்த்து அட்டட் இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்காவது கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மனுஷனை திடீர்னு ஆஃப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. என்ன சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னோடனே, அதாவது வெண்ணிலாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணலையான்னு சொல்லிட்டு இவங்களே, அதாவது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம காவேரி இப்படி சந்தேகப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறியேம்மா. ஏற்கனவே பொசசிவ் பொங்கி போய் தான் இப்படி வெளியே வந்து நிற்கிறீங்க ரெண்டு பேரும். கடைசியில் இன்னும்மா நீ தீர்ந்தல, இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ பசுபதி பிடிச்ச ஒன்று பேசிட்டு இருக்க மறுநாள் காலையே விடிஞ்ச உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம விஜய்க்கும் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சா, பிரிவொன்றை சந்தித்தேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்றா சேரப்போகிறோம். ஆமாம், இதுக்கு மேலே எங்கேயாவது இழுத்து வச்சு மறைச்சி வச்சு பசுபதியை கடத்தி வச்சு என்னடா பண்ண போகிறீங்க, கதையை இழுன்னு இழுக்கிறீங்க, சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதோ ரொமான்ஸ் இருந்ததுனால இவ்வளோ நாள் கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் கடுப்பாகாமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப பண்ணீங்க கடுப்பாயிடுவாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இங்கே இந்த கூத்து நடக்க நிவீனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் பண்ணி வர சொன்னால், அங்கே ஒரு பக்கம் யமுனா இவருக்கு பதில் இவர்னு நியூ கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த டெரர் பீஸுக்கு மத்தியில் இந்த பொண்ணை பார்க்கும் போது அவ்வளோ டெரர் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. இருந்தாலும் யாரோட திறமையும் லேசாக இடப்படக்கூடாதுப்பா. அதனால் பார்த்தா இந்த பொண்ணு வேற லெவலில் கோவப்படுது. கடைசியில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, காவேரிக்கு என்ன போவீங்களான்னு அந்த ஒரு நிமிஷம் சந்திரமுகியாவே மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவ சந்தேக பேரொழியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, லைஃப்பில் சந்தேகம்னு ஒன்று வச்சு தானே ஆகணும். இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஃப்ரீடமாக விட்டா ஓவராக பண்ணுவாங்கல்ல. இவர் கூட்டு வந்து வீட்டில் உள்ளான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்